இந்தியாவில் மத கலவரம் நடக்கக்கூடாது, மதத்தை அடிப்படையாக கொண்ட வன்முறைகள் நடக்கக்கூடாது. அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் என்னென்னா, இந்த மதங்களுக்கு எதிராக இன்னொரு சக்தியை உருவாக்க வேண்டும். இந்த மத உணர்ச்சிகள் இருக்குல்ல, இந்து மத வெறியர்கள், இஸ்லாமிய மதத்தின் மீது உள்ள நம்பிக்கை கொண்ட அந்த அதில் வெறி கொண்ட வெறியர்கள், அதுமாதிரி கிறிஸ்தவ மதத்தின் மீது வெறி கொண்ட வெறியர்கள், இவர்களுக்கு எதிராக இன்னொரு சக்தியை நாம் உருவாக்க வேண்டும். அவர்கள்தான் யார் என்றால் மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். அவர்கள்தான் இந்த உலகத்தில் இந்த இந்தியாவில் பெரும்பான்மையினராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் நிரூபிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு மதத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. ஆனால் அதுக்கு அவர்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் வெறும் அவர்களுக்கு மனதளவில் அந்த அங்கீகாரத்தை அவங்களால பெறவே முடியலை. அவர்களால் தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அந்த அடையாளம் எந்த அளவுக்கு முக்கியம்னுங்கிற அவங்களுக்கு தெரியல. அந்த அடையாளம் தான் ஒரு பெருமை. நம்ம ஒருத்தர் நான் மதத்தை வெற்றி கொண்டவன், மதம் என்னிடத்தில் தோற்றுவிட்டது என்பதற்கான அடையாளமே அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படிங்கிறது தான். அந்த நம்பிக்கையை கடந்து வர்றதுக்கு நான் எவ்வளோ அனுபவப்பட்டிருப்போம். அந்த மாதிரி மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த மதத்தின் மீது நம்பிக்கை இழக்க செய்வதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க, எவ்வளோ சிந்திச்சிருப்பாங்க, பொறுப்புணர்வோடு சிந்திச்சிருப்பாங்க, மனிதத்தன்மையோடு சிந்திச்சிருப்பாங்க. சிந்திச்சா மட்டும்தான் ஒருத்தர் மத நம்பிக்கையிலிருந்து விடுபட முடியும். சின்ன வயசில் எல்லாருக்கும் அந்த பெற்றோர்கள் மூலமாக மத நம்பிக்கை ஊட்டப்படுகிறது, வளர்க்கப்படுகிறது. அதெல்லாம் தகர்த்தெறிந்து, அந்த தடைகளெல்லாம் தகர்த்தெறிந்து இன்றைக்கி மதத்தின் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களாம் மதத்தை வீழ்த்திய வெற்றியாளர்கள், வீரர்கள். அவங்களாம் ஒரு வீரர்கள் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வீரத்திற்கு அடையாளமாக ஒரு சான்றிதழ். இவர்களெல்லாம் மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படிங்கிற, மதம் என்கிற உணர்வு இல்லாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு சான்றிதழை கொடுத்து விட வேண்டும். அப்போ அதன் மூலம் என்னன்னா, இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இன்னொரு கூட்டத்தை உருவாக்க முடியும். அவங்க தான் யார் அப்படின்னா மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். அப்போ அவங்களோட எண்ணிக்கையை நம்ம உறுதியாக சொல்லிடலாம். இந்தியாவில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், எத்தனை இந்துக்கள் இருக்கிறார்கள், எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதை போன்று எத்தனை பேர் மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், மதத்தில் சேராதவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல முடியும். நிறைய பேர் வந்துடுவாங்க. நிறைய இப்போ ஒரு நடிகருக்கு அவருக்கு மதத்தின் மீது நம்பிக்கை இருக்குதுன்னா இருந்துட்டு போட்டோம், இல்லாதவங்க இருக்கிறாங்களா, அப்போ அவருடைய ரசிகர்கள் கூட அவரை பின்பற்றுவார்கள். அப்புறம் இன்றைக்கி மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பெரியாரை பின்பற்றுகிறவர்கள், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த இளம் தலைமுறையினர்கிட்ட மதத்திற்கு எதிரான உணர்வுகள் இருக்கும். இப்படி எல்லாத்தையும் ஒரு எண்ணிக்கைக்குள்ளே கொண்டு வரணும். இவங்க எத்தனை பேர் என்பதை நாம் இங்கே முன்னிலை அப்போ நமக்கு தெரிய வரும். ஓஹோ, மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இத்தனை கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறார்களா? அந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பதை நாம் கணக்கெடுக்க வேண்டும். மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்று இத்தனை பேர் மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ற சான்றிதழை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். அதற்காக விண்ணப்பித்தவர்கள் எத்தனை பேர்? உடனடியாக அந்த சான்றிதழ் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரி, திரும்பவும் மதத்தின் மீது எனக்கு திரும்பவும் நம்பிக்கை வந்துடுச்சு, நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன், நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ற சான்றிதழை பெற்றிருந்தேன், இப்பொழுது திரும்பவும் எனக்கு மதத்தின் மீது நம்பிக்கை வருகிறது அப்படின்னா அந்த சான்றிதழை நீ பெற்றுக்கொள்ளலாம். எந்த மதத்தின் மீது உனக்கு நம்பிக்கை வருகிறதோ அந்த மத சான்றிதழை நீ பெற்றுக்கொள். அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை இங்கே நம்ம உருவாக்கணும். மதத்தின் மீது எனக்கு இப்போ நம்பிக்கை இல்லை, அல்லது எனக்கு வேற ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை வருகிறதுனா அந்த மத சான்றிதழை கொடுத்து விட வேண்டும். இப்படி மதத்துக்கு எதிரான உணர்வுடைய, நம்பிக்கையுடைய மக்களை மதம் என்பதில் நம்பிக்கை இல்லாத மக்களை அவங்க எத்தனை பேர் இந்த இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல இங்கே சொல்லிட்டாலே மதத்தை சிறுபான்மையினராக ஆக்கிவிடலாம். மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை சிறுபான்மையாக ஆக்கிவிடலாம். மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இங்கு பெரும்பான்மையினராக இருக்கிறார்கள். அது மாதிரி அதை விட மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை விட சாதி மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. சாதி மீது சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அப்போ அவங்களெல்லாம் நம்ம ஆனால் மதம் என்பது தினமும் ஏதோ வீட்டில் ஃபோட்டோ போட்டு தினமும் கோயிலுக்கு வாரந்தோறும் ஒரு வாட்டியாக கோயிலுக்கோ தேவாலயத்துக்கோ மசூதியோ கூட்டு போயிடுவாங்க. அதன் மூலம் மத நம்பிக்கை என்பது நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் சாதி என்பது தமிழ்நாட்டெல்லாம் பொறுத்தவரை பேருக்கு பின்னாடி கூட இப்போ சாதி போடுறதில்ல. சரி, ஒரு 15 வயசுக்கு உட்பட்ட பசங்கிட்ட நீ என்ன சாதின்னு கேட்டால் சொல்ல தெரில.
அப்போ அவர்களுக்கு சாதி மீது அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் அவர் சாதி மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படிங்கிற சான்றிதழை கொடுத்து சாதி மீது நம்பிக்கை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம இங்கே நிரூபிக்க முடியும். அந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்ல முடியும். சாதி மீது நம்பிக்கை உடையவர்களை சிறுபான்மையினராக ஆக்க முடியும். அது மாதிரி மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை அந்த எண்ணிக்கையை முன்வைத்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களை சிறுபான்மையினராக ஆக்கி மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் யாரை பார்த்தா அச்சப்படுற மாதிரி மாற்றலாம். மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவங்கள பார்த்தா அச்சப்படுற மாதிரி அங்கே மாற்ற முடியும். மதத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களை அடக்கி வைக்கணும் அப்படின்னா மதத்தின் மீது நம்பிக்கை வைத்து மதத்தை அடிப்படையாக கொண்டு வெறியாட்டம் போடுகிறவர்களை, வன்முறையில் ஈடுபடுகிறவர்களை அடக்கி வைக்கணும்னா அவர்களுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். இந்த மதத்தின் அடிப்படையில் வன்முறையில் ஈடுபடுகிறவர்களை அடக்கி வைக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு எதிரான மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும். அவர்களை பார்த்து இவர்கள் அச்சப்பட வேண்டும். அப்போ இதுதான் இந்தியாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரே வழி.